இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து ஞான கர்ம சந்நியாச யோகம். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்த்தார். இந்த தத்துவமெல்லாம் புரியலை. ஆத்மா செயலற்றது, அனாத்மா செயல் உள்ளது, இதெல்லாம் புரியலைன்னு சொன்னால் ஒரு வழி சொல்கிறார் பகவான். அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு வேண்டிய உதாரணமாக சொல்கிறார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேள்வி முக்கிய அங்கம். இந்த பூஜை வழிபாடுகளை விட ஹோமம் பண்ணுறது முக்கியமான அங்கமாக இருந்தது. அந்த ஹோமம் என்ற செயலை சொல்லி அந்த செயலை செய்யும் பொழுது எப்படி நான் செய்யாதவன் ஆகிறேன் அப்படிங்கிறார். அந்த மந்திரம் தான் 24வது மந்திரம். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மாத்ம பிரம்மணாபுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த மந்திரத்தை சொன்னாலே எல்லாத்துக்கும் சாப்பாடு ஞாபகம் தான் வரும். ஏன்னா எல்லா ஆசிரமங்களையும் சாப்பிடும்போது இந்த மந்திரம் சொல்கிற பழக்கம் இருக்கு. இதுக்கு தமிழ்ல இருக்கு. உண்ணலும் உணதே, உயிர்த்தலும் உணதே, உடல் உயிர் மனமெல்லாம் உணதேன்னு சொல்லி, எண்ணலும் உணதே, இச்சையும் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதேன்னு சொல்லி. அப்போ இந்த மந்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது சாப்பாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் சம்பந்தப்படுத்தி சொல்லலாம். இப்போ ஒரு ஹோமம் செய்யணும்னு சொன்னால் அங்கே 5 விதமான வேறுபாடுகள் இருக்கும். எப்படின்னீங்கன்னா, அதை செய்பவன், அவனுக்கு பேர் எஜமானன்னு பேர், யாகம் செய்பவன். பிறகு அந்த யாகத்தில் அந்த அக்னியில் சில பொருள், நெய்ய திரவியங்கள்லாம் போடுவோம், நிறைய பொருள்கள்லாம் போடுவோம். அது ஹஃபீஸ்னு பேர். அதை போடுறதுக்கு அந்த நெய் விட கரண்டி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று கரணம். பிறகு அந்த இடம் ஹோமகுண்டத்துக்கு பேர் அதிகரணம்னு பேர். இந்த ஹோமத்தை செஞ்சால் ஒரு பலன் கிடைக்கும். அது ஒன்று. ஹோமம் செய்பவன், அந்த ஹோமகுண்டம், ஹோமத்தில் போடுற பொருள், அந்த ஹோமத்தில் போடுற பொருளுக்கு பயன்படுத்துகிற கருவி, இந்த ஹோமத்தை செஞ்சால் என்ன பலன்? 5 இருக்கு. இது எல்லாத்தையுமே பிரம்மன் சொல்கிறாருங்க. ஹோமம் செய்பவன் பிரம்மன், அதில் போடக்கூடிய நெய் திரவியம், அதில் எல்லா பொருளும் அதுவும் பிரம்மன். அந்த போடுவதற்கு பயன்படுத்துகிற கரண்டி இருக்கே அதுவும் பிரம்மன். அந்த அக்னி குண்டம், அக்னி, அதுவும் பிரம்மன். இந்த ஹோமம் செஞ்சால் ஏதாவது பலன் கிடைக்கும். சில பேர் நவகிரக ஹோமம் பண்ணுவாங்க, அந்த ஹோமம் இந்த ஹோமம், இந்த தோஷம் போகிறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணி அது ஒரு பலன் கிடைக்கும். சொர்க்கலோகத்துக்காக, இல்லை புத்திரன் கிடைக்கணும் ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, செல்வம் கிடைக்கணும் ஹோமம் பண்ணுவாங்க. அந்த பலன் இருக்கே, என்ன பலன் கிடைக்குதோ அதுவும். எல்லா செயல்களையும் செய்பவன் எல்லாத்தையும் பிரம்மனாக பார்க்கறது, பரம்பொருள் தத்துவமாக பார்க்கறது. இல்லை பரம்பொருள் தத்துவமாக தெரியாது, எனக்கு கடவுளே தெரியும்னா நீ கடவுளாக பார்க்க. இது சாப்பாட்டில் ஏன் சொல்கிறோம்னு சொன்னீங்கன்னா, சாப்பிட்றவன் நானும், அங்கே ஹோமம் பண்ணுறவன் எஜமானன், சாப்பிடக்கூடிய நானும் பிரம்மன். அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ற உணவு அதுவும் பிரம்மன். அங்கே நெய் போடுற ஹோமம் கொண்டதில் இங்கே உணவை போடுறோம். இந்த வயிறும் ஒரு அக்னி மாதிரி தான். அதனால பார்த்தீங்கன்னா வயிறு எரியுதும் போகும், வசிச்சா கூட அது வயிறு எரியுதும் போகும். ஏன்னா வயிறு ஒரு அக்னி, அங்கே செரிக்கிற சக்தி இருக்குது. இந்த வயிறுங்கிற ஹோமகுண்டத்தில் இந்த உணவுங்கிற நெய்யை உள்ளே போடுறோம், அந்த ஹோம திரவியத்தை. அப்போ இந்த வயிறும் பிரம்மன், அதில் போடுற உணவும் பிரம்மன், சாப்பிடுபவனும் பிரம்மன், சாப்பிட பயன்படுத்துகிற கை, அந்த கருவிகள், இதெல்லாம் அதுவும் பிரம்மன். சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்? பசி நீங்குதல்ங்கிற பலன் கிடைக்கும், அதுவும் பிரம்மன். நீ ஒவ்வொரு செயலையும் இந்த 5 அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை ஏன் சாப்பாட்டப்ப சொல்கிறோம்னு சொன்னீங்கன்னா, நீ எந்த காரியம் பண்ணாமல் நிறைய நாள் கூட இருந்துருவேன், சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. சாப்பிடாம ஒரு நாளைக்கு 3 வேளை 5 வேளை கூட சாப்பிடணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த 5 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இந்த 5 விஷயத்தையும் எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுபவன் நான் பிரம்மன். இந்த பேசுகிற விஷயம் இருக்குது, அந்த ஞான கர்ம சந்நியாசம் விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி, இந்த விஷயமும் பிரம்மன். கேட்குறீங்க நீங்களோ இல்லை உங்கள் செவியோ, அதுவும் பிரம்மன். அந்த செவியும் பிரம்மன்,
பிறகு பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிற கருவி என்ன? நாக்கு, இந்த மைக்கெல்லாம் இருக்குது. இதுவும் பிரம்மன். இதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த ஞானம் கிடைக்கும். அந்த பலனும் நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணால் கூட இதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எல்லா விஷயத்துக்குமே வியாபாரம் செய்பவன் பிரம்மன், அந்த செய்கிற செயல் பிரம்மன், அந்த செய்கின்ற இடம் பிரம்மன், அதனுடைய பலன் பிரம்மன், அதுக்கு பயன்படுத்துகிற கருவி பிரம்மன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் இந்த 5ஐயும் பிரம்மனாக பார்த்தால் செய்தும் செய்யாதவன். இது ஈஸியாக இல்லையா? இது எல்லாரும் ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் சாப்பிடும்போது இதை சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஞாபகத்துக்கு வரணும். எல்லாம் பிரம்மன் பிரம்மன்கிற ஞாபகம் வரணுங்கிறதுக்காக பிரம்மார்ப்பண மந்திரத்தை சாப்பிடும்போது சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு டியூட்டி இருக்கும். அந்த டியூட்டி 4 நாள் செய்வார், 4 நாள் செய்ய மாட்டார், லீவ் போட்டுருவார். சாப்பிட்ற டியூட்டி யாரும் செய்யாமல் இருக்கிறதே கிடையாது. இப்போ அப்படியே ஏதாவது ஒரு நாளைக்கு விரதம் இருப்போம், அன்னைக்கு கூட ஈவினிங் சாப்பிடுவோம். அப்போ டெய்லி இந்த தத்துவத்தை நினைக்க முடியும். அதில் வேள்வியாக செய்தல் அப்படிங்கிற இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறோம். இந்த ஞானம் இருந்தால் நாம் எந்த செயல் செய்தாலும் செய்யாதவன் ஆகின்றோம் அப்படிங்கிறார். உடலின் தர்மம் செயல்படுவது, அது துறவியாக இருக்கட்டும், இல்லறத்தனம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த புத்தியோடு செயல்பட்டால் அவனும் செயல் செய்யாதவனாக ஆகிறான். செயல் செய்யாதவனாகும்போது என்ன ஆகும்? அந்த செயலினுடைய பந்தம், கர்ம வினைகள் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறார். பிறகு இந்த ஞானமே வரல, நாம் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த ஞானமே வரல, இதை பற்றிலாம் வரலன்னு சொன்னால் அவர் எனக்கு என்ன சொல்கிறார்? இந்த ஞானம் வருவதற்கு சாதனைகள் சொல்கிறார். அடுத்த டாபிக். இப்போ நாம் என்ன கருத்து பார்த்துருக்கோம்னு சொன்னால் 2 கருத்து பார்த்துருக்கோம். ஒன்று அவதார தத்துவம், 2வது ஞான கர்ம சந்நியாச யோகம். செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். அடுத்தது இந்த தத்துவம் புரியலேன்னு சொன்னால் சாதனைகள் சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் சாதனை செய்யணும்னு சொல்கிறார். நிறைய சாதனை இருக்குது, ஏகப்பட்ட சாதனைகள் இருக்குது. இங்கே குறிப்பிட்ட சில சாதனைகள் சொல்கிறார். இறுதி சாதனை ஞானம், முடிவான சாதனை, உயர்ந்த சாதனை ஞானம். மற்ற எல்லா சாதனையும் ஞானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற சாதனைகள் அப்படிங்கிறார். இந்த சாதனை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அதாவது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் இருக்குது. சில பேர் ஜபம் பண்ணுவாங்க, சில பேர் விரதங்கள் அனுஷ்டிப்பார், சில பேர் உணவில் விரதம் இருப்பார். இப்படி நிறைய கடுமையான சாதனைகள், பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த நாயன்மார்கள்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த சாதனை மட்டும் பண்ணுவார். ஒருத்தர் துணி துவைச்சு கொடுக்குறது அடியார், அதே அவருடைய சாதனை பண்ணாரு இல்லைங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனை பண்ணி அந்த லட்சியத்தை அடைகிறாங்க, அந்த தகுதியை அடைகிறாங்க, பிறகு ஞானத்தை அடைகிறாங்க. என்னதான் செஞ்சாலும் கூட ஆன்மீக சாதனையும் இந்த அகங்காரம் வந்துடுது. நான் செஞ்சேங்கிற எண்ணம், ஆணவம் வந்துடுது. அதனால் அந்த அகங்காரத்தையும் நாம் நீக்கணும். அதுக்காக இந்த எல்லா சாதனையையும் நீ வேள்வியாக செய். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா 5 விஷயம் சொன்ன பாருங்கள். ஹோமகூண்டத்தை செய்பவனும் பிரம்மன், அந்த செயலும் பிரம்மன், அதுக்குரிய பொருளும் பிரம்மன், பிறகு கருவியும் பிரம்மன், பலனும் பிரம்மன் சொல்லி இந்த புத்தியோட ஆன்மீக சாதனைகளையும் நீ இந்த வேள்வியாக செய்ய வேண்டும். செஞ்சாலே அகங்காரம் போகும். இந்த மனுஷ மனசில் என்னதான் கடவுள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் துறவியாக இருந்தாலும் ஆணவம் அகங்காரம் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அது போகவே மாட்டேங்குது. நான்கிற எண்ணம். அதுக்கு தனியாக ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. வாமன அவதாரமே பாருங்கள். வாமன அவதாரம் எதுவும் நடந்துச்சு? அந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 அடி கேட்பார் பகவான். முதல் அடியில் என்ன பண்ணுவார்? இந்த பூ உலகத்தை அளந்துருவார். 2வது அடியில் மற்ற விண்ணுலகத்தை பூரா அளந்துருவார். அப்போ 2 அளந்தாச்சு. 3வது அடி வைக்க இடம் இல்லை, எங்கே வைக்கணும்னு கேட்பார். என் தலையில் வைன்னு சொன்னோம். அது 3வது ஸ்டெப்புன்னா ஆணவத்தை வைக்கிறது. அதுக்குன்னு பகவான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் வைக்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி இந்த வேள்வியாக இந்த சாதனைகளை நீ செய்தால் அகங்காரம் போயிடும், தகுதி நல்லா கிடைக்கும். கிடைச்சி பிறகு கடைசி சாதனை ஞான யோகம்ன்ற சாதனை. அதுவே உயர்ந்த சாதனைங்கிறார்.
இங்கே ஒரு 11 சாதனைகளை சொல்கிறாரு. அதை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு சில சாதனைகள் நான் விரிவாக சொல்கிறேன். அது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஞானம் கிடைச்சி மோட்சத்தை அடையலாம். இந்த சாதனைகள்லாம் எப்படின்னா, ஞானம்ங்கிறது கடைசி சாதனை. அதுக்கு முன்னாடி செய்கிற எல்லா சாதனைகளுமே அதுக்கு தயார்படுத்துகிற சாதனை. அதுதான் ரொம்ப கஷ்டம். தயார்படுத்தியாச்சுன்னா ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம். இப்போ நம்ம சாப்பிடணும்ல, உடனே சாப்பிட முடியுமா? காய் வாங்கணும், அரிசி வாங்கணும், சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும், அதுக்கு வேண்டிய சூழல் வேணும், சமைக்கிற ஆள் வேணும், எல்லாம் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கடைசியில் உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைப்பாங்க வீட்டில். எல்லாம் கரெக்டாக இருந்தால் சமையல் முடியும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது. சரி, முடிஞ்சால் சாப்பிட முடியுது. அப்புறம் தட்டை எடுத்து உட்காந்து சட்டை சுத்தமாக கழுவி உட்காருது. இதெல்லாம் பண்ணினாத்தான் சாப்பிட முடியும். இந்த மற்ற சாதனைகள்லாம் என்னென்னா, உணவை தயார் பண்ணுறது, அதெல்லாம் ரெடி பண்ணி தட்டை சுத்தமாக வைக்கிறது வரைக்கும், சாப்பாடை போடுறது வரைக்கும், சாப்பிட்றதுங்கிறது ஞானம் வரும். தத்துவ விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, கடவுளை பற்றியும் நம்மை பற்றியும் புரிந்து கொள்வது ஞானம் வரும். அதுதான் கடைசி சாதனை. சாப்பிட்றதுக்காகத்தான் அதெல்லாம் செய்கிறோம். எனக்கு அது மட்டும் போதும்னா சாப்பிடாம என்ன பிரயோஜனம்? இல்லை, எனக்கு சாப்பாடு மட்டும் வேணும்னா அதை செய்யாமல் சாப்பாடு கிடைக்குமா? அப்போ ரெண்டுமே தேவை இருக்குது. தகுதிப்படுத்துகிற சாதனையும் தேவை இருக்குது, இறுதி சாதனையும் தேவை இருக்குது. தயார்படுத்துறது பிறகு சாதனை. என்ன பலன் கிடைக்கும்? அப்பா வயிறு நிறைஞ்சு போச்சு அப்படிங்கிறோம்ல. ஞானம் வந்தால் அப்பா நிம்மதியாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன், எந்த கவலையும் இல்லை. அதை பலன். அது மாதிரி இங்கே ஒரு 11 சாதனைகள் சொல்கிறாரு. அதில் முதல் சாதனை இறை வழிபாடு, தேவ யஜ்ஞம். இது கட்டாயம் ஒருத்தர் செஞ்சு ஆகும். ஒருத்தனுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது, ஒரு பலன் தேவை இருக்குன்னு கடவுளை வழிபடலாம். ஒரு ஞானியாக கூட இருக்கார், அவருக்கு எதுவுமே தேவையில்லை, அவர் வழிபடணும்னா அவரும் வழிபடலாம். எப்படி வழிபடலாம்னா, எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அதை நன்றி சொல்லுங்கள், நன்றியின் பொருட்டு இறைவனை வழிபடுத்தல். இப்படி பிரார்த்தனை முதல் சாதனை. பிறகு இன்னொன்று இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. இது ரெண்டு சொல்றாரு. இந்திரிய கட்டுப்பாடு ஒரு சாதனை, மனக்கட்டுப்பாடு ஒரு சாதனை. இது எல்லாத்தையும் எப்படி சொல்றாருன்னா, ஒரு வேள்வி மாதிரியே செய்யணுங்கிறாரு. இப்போ இந்திரியங்கள் இருக்கு, 5 இந்திரியங்கள் கண்ட பாக்கில் போயிட்டு இருக்கு. இந்திரியங்கள் ஹோமகுண்டம்னு வச்சுக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிறேன். இந்த இந்திரியங்கள்ல ஹோமகுண்டத்தில் ஹோம வேள்வி நடத்துகிறோம். அங்கே போய் தேவையில்லாத போடுவோமா, நெய் விடுவோம், பழங்கள் போடுவோம், பிரசாதமெல்லாம் போடுவோம், அஷ்டமில் ஏதாவது கொட்டுவோமா? கொட்ட மாட்டோம். நம்ம இந்திரியங்கள்லாம் வேள்வி ஞான குண்டம், வேள்வி அந்த ஹோம குண்டம், இதுக்குள்ள நல்ல விஷயங்களை போடுவோம். இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேள்வி. என்ன விஷயம்? காதுங்கிற இந்திரியத்தில், காதுங்கிற ஹோம குண்டத்தில் இந்த 4வது அத்தியாயத்துடைய விஷயத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காதுங்கிற அக்னியில் அதை போட்டுக்கிட்டு தேவையில்லா நல்ல விஷயங்களை அந்த ஹோமகுண்டத்தில் போடுறது மாதிரி இந்திரியங்களுக்குள் நல்ல விஷயங்களை செலுத்துவது ஒரு சாதனை. அதே மாதிரி மனசுக்கும் கெட்ட விஷயங்களை போடாமல் அது ஒரு வேள்வி ஹோமகுண்டமாக நினச்சிக்கிட்டு அதுக்குள்ள நல்ல விஷயங்களை போடும், நல்ல மனசில் போடணும், நல்ல விஷயங்களை போடும், கெட்ட விஷயங்களை தவிர்த்தல். ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் கெட்ட விஷயம் தவிர்த்தணும். பிறகு நல்லா பக்குவமாச்சுன்னு வச்சுக்க, கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம மனசு பாதிக்காது. விவேகானந்தர் சொல்லுவார், ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கண்டிக்க மாட்டார். அவர் ஜாலியாக பேசுவார், ஃப்ரீயாக இருப்பார். ஆனால் மற்ற சிஷியர்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவார். பேசுகிறதுல கூட கேட்பாங்க, அவன் அவனுக்கு அசைக்க முடியாது, இரும்பும்பார். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு, மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட சாகசம் வைக்காமல் இருக்கணும், அந்த பக்கமே போகாமல் இருக்கணும். அப்போ தானே அதுக்கு விடுபட முடியும். நல்ல விஷயங்களை உள்ளே போடணும். ஒரு சினிமா படத்திலோட தாயமா அவன் அந்த பக்கம் நிப்பாட்டிடுவான், அந்த பக்கம் போவான், ஒருத்தன் பாட்டில் திறந்து வைக்க சொல்லுவான். திறந்தவொன்னு அவனுக்கு ஆசை வந்துடும், குடிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ அதெல்லாம் தவிர்த்து நல்ல விஷயங்களை போடுவது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ஒரு பாட்டு. இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் நம்மளுடைய 5 இந்திரியங்கள் இருக்கு, கண்ணு காது இதுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை உள்ள போடுவது ஒரு வேள்வி.
அதே மாதிரி மனசுக்கு நல்ல விஷயங்களை உள்ள செலுத்துவது ஒரு வேள்வி அப்படிங்கிறார். இது ஒரு 2 சாதனை. பிறகு முதல் தெய்வ வழிபாடு பார்த்தோம், பிறகு இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, 3 சாதனை. பிறகு விவேக சக்தியை வளர்த்துக்கிறது. அதாவது இதில் உலகத்தில் எது நிலையாக இருக்குது, எது நிலை இல்லாமல் இருக்குது, எது உண்மையாக இருக்குது, எது பொய்யா இருக்குங்கிற ஓரளவுக்கு நாம் சிந்திச்சு புரிஞ்சுக்கிறது ஒரு சாதனைங்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான சாதனை தானம். இது உண்மையிலேயே எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சாதனை. திரவிய ஐக்கியம்னு பேர். பொருளை கொடுப்பது மட்டும் தானம் அல்ல, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது தானம். சில பேருக்கு அறிவு இருக்கும், அதை கொடுக்கலாம். சில பேருக்கு சேவை செய்ய முடியும், அறிவு பொருள் வேறு எதுவும் கொடுக்க முடியாது, சேவை செஞ்சு கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும், அதுவும் தானம் தான். சில பேருக்கு நல்ல வார்த்தை சொல்ல முடியும், அதுவும் தானம் தான். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டானா, ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், கையில் காசே இல்லை, கேட்குறானே கொடுக்க முடியலன்னு வருத்தம் வருது. உடனே தம்பி எதுவும் எடுத்து வரலையப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. தம்பி ஒன்றுமே இல்லையப்பா, கொண்டு வரலையப்பா, நாளைக்கு வந்தால் தரேன் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிறான் அந்த பிச்சைக்காரன். அதை எப்படி நன்றின்னு எப்படி சொல்கிறேன், என்ன இப்போ ஒன்றுமே கொடுக்கல நன்றி சொல்கிறேன்னா, ஐயா நீங்கள் கொடுத்ததை விட நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கு, அது என் மனசை அப்படியே கொடுத்துருச்சிங்க அப்படிங்கிறான். தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களே இல்லையா பிச்சைக்காரனை பார்த்து, அது எவ்வளோ பெரிய தானம் அப்படிங்கிறான். இப்போ தானங்கிறது பொருளை கொடுப்பது மட்டும் இல்லை, அன்பை செலுத்தலாம், மற்ற உதவிகள் செய்யலாம், இதெல்லாம் தானம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இறுதியான அரங்கேற்றம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விடுறது தான். கடைசி காலத்திலேயாவது எனக்கு எதுவும் இல்லை, எதுவும் வேணாம்னு வீட்டில் உட்கார்ந்து கூட சன்னியாசமாக இருக்கிறது தான் உண்மையிலே இறுதி அரங்கேற்றம். அதுக்கு இந்த தானம்ங்கிறது ஒரு பயிற்சி. நாம் இருக்கிறத கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பயிற்சி அப்படிங்கிறார். இதில் சன்னியாசத்துக்கு பக்குவமே கிடைக்குங்கிறார். நல்லா தானம் பண்ணால் சன்னியாசத்துக்கு உண்டான பக்குவம் கிடைக்கும். எதுவும் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு பக்குவம் கிடைக்கும் அப்படிங்கிறார். நீங்கள் இல்லறவியலில் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, இல்லறவியலில் கடைசி 2 அதிகாரம் பாருங்கள், ஈகை புகழ் வச்சிருக்கார். இல்லறத்தான் கடைசியாக கடைப்பிடிக்க வேண்டிய சாதனை ஈகை புகழ். அந்த ஈகையை பற்றி ஒரு லட்சணம் சொல்லு, வரியாருக்கு ஒன்றியவதே ஈகை, மற்றெல்லாம் புரியதிருப்பை ஈர துடைத்து. நீங்கள் யாருக்கு என்ன கஷ்டமோ அதை பார்த்து அதுக்கு உதவி செய்கிறதுனே உண்மையிலே தானம். மற்றதெல்லாம் புகழுக்காக செய்கிறதுங்கிறாரு, எல்லாம் யாராவது எதிர்பார்த்து செய்கிறதுங்கிறாரு. இப்படி தானம் பண்ண உனக்கு புகழ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்த அதிகாரம் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, அது இன்னொன்று சொல்கிறாரு, அற்றார் அடிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. இந்த தானத்தில் இன்னும் பெரிய பலன் சொல்கிறாரு. ஒரு செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து வைக்கிறதுக்கு சிறந்த இடம் எது தெரியுமா? ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான், இரும்பு பெட்டி இல்லை பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறது, இதெல்லாம் சிறந்த இடம் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப பசியோடு இருக்கான், அந்த பசியை தீர்த்து வைக்கிறது தான் போய் டெபாசிட் பண்ணுற இடம். வள்ளுவர் சொல்கிறார், என்ன சொல்லலாம், தானம் அவ்வளோ முக்கியம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ண இப்போ பேங்கில் பணம் வச்சுருக்கீங்க, வீட்டில் கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சுருக்கீங்க, எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. யாராவது எடுத்துகிட்டு போயிடுவானோ, அது பண்ணிடுவானோ, இது விட்டுட்டு நாம் செத்து போயிடுவோமானோ பண்ணணும். எங்கேயாவது போகிறீங்க, இங்கே திடீர்னு டெல்லி போயாச்சு, அங்கே போய் இந்த பணம் எங்கே அங்கே ஒரு இடத்துக்கு மாட்டிக்கிட்டீங்க, அங்கே போய் இருக்கீங்க, பணம் இல்லை, இங்கே வீட்டில் பணம் இருக்குது, அங்கே போய் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் போட்டு ஏடிஎம் கார்டு ஒன்று வச்சுருக்கீங்க, எல்லா பணத்தையும் பேங்க்கில் போட்டாச்சு, ஏடிஎம் கார்டு ஒன்று கையில் இருக்குது. நீங்கள் மும்பை போல் வெளிநாட்டில் கூட போய் எடுக்கிற மாதிரி ஏடிஎம் கார்டு இருக்குது. நீங்கள் கையில் பணமே கொண்டு போக வேணாம், எங்கே போனாலும் அந்த கார்டை வச்சு அந்த பணத்தை பயன்படுத்த முடியுமா இல்லையா? இது மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்போ வேணாலும் எந்த பிறவிலையும் பயன்படுத்துறது மாதிரி ஒரு இடம் எதுனா தானம். இந்த தானம் பண்ணால் அது பெரிய டெபாசிட். அது நீங்கள் சொர்க்கலோகம் போனாலும் எந்த லோகத்துக்கு போனாலும் ஒரு அடுத்த பிறவிக்கு வரும். அது பேங்கில் போட்டு நம்ம டெல்லியில் போய் எடுக்கிற மாதிரி, டெல்லியில் எடுக்கலாம், மும்பையில் எடுக்கலாம், எங்கே வேணாலும் எடுக்கலாம்ல. அது மாதிரி பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய இடம் வள்ளுவரே சொல்கிறார். அற்றார் அடிபசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புங்கிறார்.
செல்வந்தர் சேமித்து வைக்கக்கூடிய இடம் தானம். அது நல்ல பண்பையும் உயர்ந்த எண்ணத்தையும் நம்மளுக்கு கொடுக்குங்கிறார். அடுத்தது தவம் அப்படிங்கிற ஒரு சாதனை சொல்கிறார். தவம்னா எல்லாம் தவம் தான். நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம், தவம் தான். மௌன விரதம் இருக்கிறோம், தவம் தான். பாத யாத்திரை போகிறோம், அதுவும் தவம் தான். ஆன்மீக வாழ்க்கை தவம் என்பது ஒரு முக்கியமான பண்பு, சாதனை. காட்டை போய் தவம் பண்ணுறதா, இல்லை ஒரு மாதம் 48 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதா, கந்த சஷ்டிக்கு 6 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, எல்லாம் தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. பாத யாத்திரை போகிறதும் தவம் தான், கிரிவலம் போகிறதும் தவம் தான். வள்ளுவர் அழகாக ஒரு லட்சணம் சொல்கிறாரு, ரொம்ப அருமையான லட்சணம். தவம்னு ஒரு அதிகாரத்தில், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருகிறார். தவத்திற்கு லட்சணத்தை 2 வரியில் இப்படி இவ்வளோ அழகா யாரும் சொல்ல முடியாது. என்ன சொல்றாருன்னா, உனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருது, அதை மாற்ற முயற்சி பண்ணுற முடியலை, சந்தோஷமா தாங்கிக்க, அது தவம். பிறகு அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, அது தவறு. 2 வார்த்தை. உனக்கு வர்ற கஷ்டத்தை தாங்கிக்க, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. தவத்துக்கு லட்சணம் தவங்கிற அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக 2 வரியில் முடிச்சிட்டார் வள்ளுவர். சரி, இந்த தவம் பண்ணால் என்ன பலன்கிறது அழகாக சொல்கிறார். ஒன்னார் திரடும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். அதாவது நீ இந்த மாதிரி தவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா உன்னைய சேர்ந்தவங்களுக்கு காப்பாற்றுறதும், உனக்கு வந்து கெடுதல் பண்ணுறாங்கல்ல, அதாவது உனக்கு தீங்கு செய்கிறவங்களை அழிக்கிறதும் இந்த தவமே பண்ணிடுவோம். நீ ஒன்றும் பண்ண வேணாங்கிறது. உன்னை சார்ந்தவர்களை காப்பதும் உனக்கு கெடுதல் பண்ணுறவங்களை அழிக்கிறதும் இந்த தவமே பண்ணிடுங்கிற வள்ளுவரே சொல்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு சொல்ற, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றல் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குங்கிறார். எவனையும் வெல்ல முடியுங்கிற அந்த தவத்தால். எவனையும் வெல்ல முடியும்னா இப்போ மார்க்கண்டேயர் வந்து எவனை வென்றாரு அப்படி கூட அர்த்தம் நம்ம தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கலாம். இந்த தவம் பண்ணி பக்குவம் அடைஞ்சு ஞானம் அடைஞ்சாச்சுன்னா மரணத்தை வென்றோம், மீண்டும் பிறவா நிலையை அடைகிறோம். அதுவும் எவனை வெல்வது தானே அது. அப்போ இந்த தவங்கிறது முக்கியமான பண்பு. எல்லாம் தவம் தான் இருந்தால் அழகாக சொல்லிட்டார். உனக்கு வரக்கூடிய துன்பத்தை சகித்துக்கொள், மற்றவர்களுக்கு துன்பம் தராது. இது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும், உன்னை தீயவர்களிடமும் பாதுகாக்கும், மரணமில்லா பெருநிலை அடைவதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லி தவத்தை பற்றி சொல்றார். அதை இங்கே வலியுறுத்துறார். அதையும் வேள்வியாக செய்யும். இந்த தவம் செய்கிறேன் அப்படிங்கிறதும் பிரம்மன் தான், அந்த தவமும் பிரம்மன் தான், அதில் வரக்கூடிய பலனும் பிரம்மன் தான். என்ன தவம் செய்கிறாயோ அந்த தவத்தினுடைய செயலும் பிரம்மன் தான், அதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவியும் பிரம்மன் தான். இந்த வேள்வி மாதிரியே செய்ய சொல்கிறாரு. அடுத்தது சாஸ்திரம் ஓதுதல். நம்ம பாராயணம் படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறது, திருவாசகம் முற்றுதல், இது ஒரு தவம், இதுவும் ஒரு சாதனை. பிறகு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதும் ஒரு சாதனை. படித்தா மட்டும் பத்தாது, அது என்ன பொருள். திருக்குறள் படிக்கிறோம், அர்த்தம் முடிஞ்சால் வாழ்க்கைக்கு பயன்படுதில்ல. இப்போ நம்ம படிச்சுட்ட சின்ன வயசுலேயே வரியார் போன்றி விதையை மக்கள்லாம் புரியதற்கு நீரதற்கு படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணியாச்சு. அப்போ தெரியாது, அர்த்தம் புரிஞ்சிருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பயன்படும். ஆமாம், அப்படிலாம் வள்ளுவரே சொல்லியிருக்காரு, நாமளும் அதை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அதனால் பொருளை புரிந்து கொள்வது ஒரு சாதனை. பிறகு இன்னொன்று பிராணாயாமம் சொல்கிறார். பிராணாயாமம் ஒரு சாதனை. பிராணனை ஒழுங்குபடுத்துறது. பிராணனுக்கு மனசுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு, அது ரெண்டுமே உடல் ஆரோக்கியத்தையும் தரும், மன ஆரோக்கியத்தையும் தரும். இந்த பிராணாயாமமும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையும் தரும். நீங்கள் மனசு படபடன்னு இருக்கும்போது சுபாஷத்தை கவனிச்சு பாருங்கள், அது வேகமாக ஓடும், கண்ட பாக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ரெகுலாரிட்டியே இருக்காது பிராணனுக்கு. மனசு அமைதியாக இருக்கும்போது பிராணனை பாருங்கள், ரொம்ப அப்படியே சீர அதுவாக போய்கிட்டு. மனசை அமைதியாக வைக்கிறது நம்ம கையில் பெரும்பாலும் முயற்சி பண்ணால் நடக்கிறது இல்லை, அது ரொம்ப கஷ்டப்படுறோம். பிராணாயாமத்தை நாம் பண்ண முடியும், ஒழுங்காக மூச்சு மெதுவாக இழுத்து உள்ள விடுறது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அப்போ பிராணம் நம்ம கண்ட்ரோலில் கையில் இருக்கிறதுனால இதை ஒழுங்குபடுத்தும் பொழுது மனம் ஒழுங்காகும். அதனால் தியான பயிற்சி பண்ணும்போது சொல்லுவாங்க, உடலை ஒழுங்காக வச்சுக்கிறது, பிராணனை கவனிக்க சொல்லுவாங்க. மூச்சு ஒழுங்காக போய் ஒழுங்காக வரும், சீராக போய் சீராக கவனிக்க சொல்லுவாங்க. அது கவனிக்கும் பொழுதே நம்மளை ஏரியா மனம் நம்ம பக்கம் வந்துடும்.
அதனால் இந்த பிராணாயாமங்கிறது தான் ஒரு சாதனை. அதுவும் இந்த வேள்வி மாதிரி செய்யணும். எல்லாம் எது செஞ்சாலும் அப்படியே செய்யணும். அதில் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாகும். அடுத்து ஒரு சாதனை உணவு கட்டுப்பாடு, ஆகார இலக்கியம். எல்லாத்துலேயும் நந்தவளாக இருக்கும். இந்த சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேர் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு ஊருக்குள்ள டேஸ்ட் நல்லா கொடுத்து சுத்தமாக ஆரோக்கியமான உணவு நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் தேடி வருஷம் நிற்கும். வாங்க, ஒரு ஸ்வீட் கடையே இருக்கட்டும், அந்த ஸ்வீட் கடை டேஸ்ட்டாக இருக்கும், வருஷம் லைன் நிற்கும். ஏன்னா அவ்வளவு அடிமை நம்ம அந்த நாக்குக்கு அடிமை இருக்கே. நாவடங்க நாளும் மடங்குறான். ஏன்னா நாக்கு ரெண்டு வேலையை செய்யுது. ஒன்று சுவை அறியுது, இன்னொன்று பேசுறது. ரெண்டையும் கட்டுப்படுத்தினா மிச்சம் 4 இந்திரியம் அடைக்கணுங்கிறாங்க. அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது முக்கியமான ஒரு சாதனை. அதில் என்ன சொல்றாருன்னா மித ஆகாரம், ஹித ஆகாரம், அமேத்திய ஆகாரம். அதாவது அளவான உணவு. எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிடும். சிலர் சொல்லுவாங்க, அதாவது பாதி திடப்பொருளாக இருக்கணும், கால்வாசி திரவ பொருளாக இருக்கணும், மிச்ச கால்வாசி இடம் இருக்கணும். இது மித ஆகாரம். ஒருத்தர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா 10 இட்லி சாப்பிடணும்னு சொன்னால் அவர் 5 இட்லிங்க சாப்பிடணும். இன்னொரு அந்த 2 இட்லி அளவுக்கு சாம்பார் சட்னியெல்லாம் போகணும். இல்லை, திரவ ஆகாரம் போகணும், மிச்சம் எம்டியாக இருக்கணும். இது மித ஆகாரம். பிறகு ஹித ஆகாரம்னா அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஹிதத்தை, அதாவது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கணுங்கிறார். அதான் அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. அதை ஹிதமாக வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம என்பிஎல் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அது ஹித ஆகாரம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த பூண்டு வெங்காயத்துலேயே ஆன்மீக சாயம் கழிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது மனசை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ சில நேரம் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றாங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இந்த சாதனை இருக்கும்போது. நீங்கள் நல்ல வெங்காயம் பூண்டு நிறைய சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணி பாருங்க, கான்சன்ட்ரேஷனே ஆகாது. அனுபவத்தில் பார்க்கலாம். ஆனால் உடலுக்கு நல்லது. அதனால் இந்த சாதனை பண்ணும் பொழுது அந்த ஹிதமான, ரொம்ப பிடிப்பும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமும் சாப்பிடக்கூடாது, அளவாக இருக்கணும் எதுவுமே. இது இந்த மாதிரி இருக்கணுங்கிற. பிறகு அமேத்திய ஆகாரம், கூடாத ஆகாரம் இருக்குது. மிக பழசு, ஃப்ரிட்ஜிலே ரொம்ப நாள் வச்சுருந்தது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இதில் இன்னொன்று இருக்குது. யார்கிட்டருந்து வாங்கி சாப்பிடும் முக்கியமான பொருள். கெட்டவர்களிடமிருந்து ரெகுலராக வாங்கி ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம்னா நம்ம மனசு கேட்க. பீஷ்மர் துரோணர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறார், ஏன் இப்படி அதர்மத்து பக்கம் இருக்கீங்கன்னா, அதர்மத்தை செஞ்சவன் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்துட்டாங்க, அவன் சாப்பாடு சாப்பிட்டதுனால. ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா விவேகானந்தரை கூப்பிட்டு ராமகிருஷ்ண மிஸ்டர் சொல்வார், ஒரு வீட்டுக்கு போயிருப்பார், ஒரு நிகழ்ச்சிக்கு தண்ணி கொண்டு வர சொல்கிறார். வருஷம் தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறார். விவேகானந்தர் அங்கே வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு வருஷம் தண்ணி கொண்டாந்து கொடு அப்படிங்கிறார். அப்போ சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுப்பார். அவரை தொடவே மாட்டார். ராமகிருஷ்ணன் அந்த சொம்பு தண்ணியை தொடவே மாட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார், இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு சொம்ப கழுவிட்டு நீ கொண்டு வா பாரு விவேகானந்தர். இது ஏன் இப்படி சொல்கிறார் எனக்கு புரியாது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த தண்ணி கொண்டு வந்தவன் பஞ்சமகா அயோக்கியனா, இவன் மோசமானவன் ஆகும். இவருக்கு இவர் ஞானியாக இருந்ததுனால அவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை சாப்பிடாம அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ இந்த கெட்டவர்கள்ட்ட இருந்து கெட்ட சிந்தனை உள்ளவர்கள் ஏதோ முடியலை சிந்தனை, அது வேறு விஷயம். ரெகுலராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வைத்திய சம்பிரதாயத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெத்த தாய்க்கு எடுத்து மனைவிட்ட மட்டுமே சாப்பிடுவாங்க, சகோதரிகளும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒருத்தராக இருக்கார், ஒரு வைத்தியத்தில் ரொம்ப ஊர்னவர். அவர் வீட்டில் போய் மனைவிட்ட சாப்பிடுவார், இல்லாட்டி அவராக சமைச்சு சாப்பிடுவார். வேறு எங்கேயும் பச்சை தண்ணி கையில் கொண்டு போயிடுவார், இல்லாட்டி பழங்கள் சாப்பிடுவார் வாங்கி, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். அப்போ அந்த உணவு விஷயத்தில் அளவாக சாப்பிடணும், அதுலேயும் இந்த ஹிதமான உணவாக சாப்பிடணும். பிறகு யார்கிட்டருந்து சாப்பிடணுன்னு இருக்குது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ரொம்ப பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது.
சுட வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறார். இது உணவினுடைய யஜ்யம். இதையும் வேள்வியாக செய்யணும் அப்படிங்கிறார். இதுலேயும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும். பிறகு யோக யஜ்யம்ங்கிறார். அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. யமம் நியமம், செய்ய வேண்டியது வச்சு செய்யக்கூடாதுன்னு வரிசையை சொல்லி வருவார். அதில் விரிவாக இருக்குது. இங்கே வெறும் யோகம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. யோக யஜ்யம் சொல்லி கடைசி சாதனை ஞான யோக சாதனை. இதுதான் மிக உயர்ந்த சாதனைங்கிறார். இது இறுதியான சாதனை. இதுதான் சாப்பிட்றது மாதிரி. மற்ற எல்லா சாதனையும் நம்ம உணவை தயார் பண்ணுற மாதிரி நம்மளை மனசெல்லாம் பக்குவப்படுத்தி ரெடியாக்கி வச்சது. இந்த ஞான யோக சாதனைங்கிறது இப்போ பண்ணுறதுல ஞான யோக சாதனை தான். தத்துவ விஷயங்களை நல்ல குரு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது. சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்லுவோம். நல்லா கேட்கறது, புரிஞ்சுக்கிறது, சந்தேகத்தெல்லாம் நீக்கிறது. பிறகு அந்த தத்துவத்திலேயே மனசு ஊறி நிலைச்சு நிற்கிறது. இது ஞான யோக சாதனை. இறை தத்துவத்தையும் நம்மளுடைய சுரூபத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறது ஞான யோக சாதனை. இதுதான் உயர்ந்த சாதனை, இறுதி சாதனை. மற்ற எத்தனையோ சாதனைகள்லாம் இதுக்காகத்தையும் செய்யலாம். நம்ம பல சாப்பாடு சாப்பிடலாம். அரிசி சாப்பிடலாம், கோதுமை சாப்பிடலாம், காய்கறி சாப்பிடலாம், ஏதோ செஞ்சு சாப்பிடலாம். இட்லியாக செஞ்சு சாப்பிடலாம், தோசையாக செஞ்சு சாப்பிடலாம், எல்லாம் தயார் பண்ணலாம். சாப்பிட்றது ஒரு செயல் தான். அது மாதிரி எல்லாம் தயார் பண்ணாலும், எல்லாம் மனசை பக்குவப்படுத்தினாலும், இறுதியாக இந்த தத்துவத்தை, இப்போ சொன்ன அவதார தத்துவத்தை புரிந்து கொள்வது, ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் புரிந்து கொள்வது, இதுதான் இறுதியான சாதனை அப்படிங்கிறார். இந்த சாதனை எப்படி வரும், எங்கே போய் நான் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கே சொல்கிறாரு. பரம்பரையாக வந்த குருவிடம் சென்று பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக. முதல்ல நீ குருகிட்ட போய் பணிவாக அவருக்கு சேவையெல்லாம் செஞ்சு கேட்டு பண்ணேன்னா அவர் உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க இந்த தத்துவத்தை. குரு முதல்ல எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. கீதையை நான் படித்தேன், நான் எனக்கு இதெல்லாம் தோணுது, இப்படித்தான் பகவான் சொல்லியிருப்பான்னு தோணும், அவராக சொன்னார்னு வச்சுங்க. அதெல்லாம் கேட்கணும். அவர் விளக்கிறதுக்காக சில சொல்லலாம். அவர் குருட்டை படிச்சிருக்கணும், அவர் குருட்டை படிச்சிருக்கணும். பரம்பரையாக வந்த குருவிடம் முறையாக போய் உட்காந்து படிக்கணுங்கிறார். சில பேர் சொல்லலாம், எனக்கு எங்கே போய் நம்ம குருவுக்கு சேவை செய்யுது, எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையே. எங்கேயாவது ஒருத்தருக்கு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு இடத்துல பயன்படும். எல்லாம் நீ இங்கே படிக்கிற குருட்டே சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு குருட்டை போய் நீங்கள் சேவை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, உண்மையான தேடுதல் இருந்தால் நல்ல குருட்டை இதை சொல்லிக் கொடுக்குற குருட்டை அனுப்பிச்சு வச்சுருவார் பகவானே. அதனால் இந்த பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தால் இந்த ஞானத்தை நாம் பெற முடியும். இவ்வளவு சாதனைகளை செஞ்சு கடைசியில் ஞான யோக சாதனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த பணிவிடை செய்தல், சேவை செய்யணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் நல்லா சேவை பண்ணியிருப்பாங்க, தேசத்துக்கு கூட சேவை பண்ணியிருப்பாங்க. அந்த சேவை மனப்பான்மையை அவங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கும். நான் இது எங்கள் அனுபவத்தில் நல்லா அனுபவிச்சிருக்கேன். ஒரு கிரகஸ்த வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு பெரிய மனசுத்தம் அந்த மாதிரி சாதனைகள் பண்ணி பழக்கம் இல்லை. எனக்கு என்னுடைய குருநாதருக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு. அந்த சேவை செய்கிற பாக்கியம் கிடைக்கிறது வரைக்கும் தத்துவத்தை சொன்னால் எனக்கு தூக்கம்தான் வரும், புரியாது. அந்த ஒரு நல்ல சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சிட்டு வந்த பிறகு பார்த்தா திறவழுகிறது மாதிரி தத்துவ விஷயங்கள்லாம், அஞ்ஞானமெல்லாம் விலகி அப்படியே உள்ளுக்குள்ள விஷயங்கள்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த சேவைங்கிறது ஒரு பண்பு. ஒரு குருவிட்ட போய் அவருக்கு தெரியுமான்னு சோதிச்சுலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியலேன்னு உண்மையிலேயே கேட்கணும். சில பேர் இவர் குரு தெரிஞ்சிருப்பாரா, ஒரு ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு கேள்வி கேட்பான். அப்படி இல்லை, உண்மையான தேடுதலோடு போய் கேள்வி கேட்கணும்னு சொன்னால் அவர் தத்துவத்தை உபதேசிப்பார். அதனால் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாகன்னு சொல்கிறாரு. ஆக சாதனை, இந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாதனைகள் சொன்னார். அது குறிப்பாக பார்த்தோம், தவம், தானம், பிறகு உணவு கட்டுப்பாடு நிறைய சொல்லியிருக்காரு. முனி ஞாபகம் வச்சா போதும்.
வள்ளுவர் கூட பாருங்க, வான் சிறப்பில் அவர் சொல்றாரு, தானம் தவத்தை முக்கியப்படுத்துறாரு. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனிங்கிறார். மழை பெய்யலைன்னா அந்த தானம்ங்கிறது தவம் கூட உலகத்தில் இல்லாமல் போயிருக்காரு. அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அதனால தவங்கிறதுனா இங்கே பாட்டில் போய் சேர நினச்சிக்கிறாங்க. இந்த சாதனையெல்லாம் பண்ணி ஞான யோகத்தை செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும். அந்த பலன் ஜீவன் முக்தி, விதேக முக்தி கிடைக்கும். அதை அடுத்து சொல்கிறாரு, என்ன பலன்கிறத தெளிவாக சொல்கிறார். 3 பலன், முக்கியமான பலன் சொல்கிறார். ஞான பலன். இது 4வது டாபிக். முதல் டாபிக் அவதார தத்துவம், 2வது ஞான கர்ம சந்நியாசம், தத்துவ விஷயம், 3வது சாதனைகள், இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள சாதனைகள். 3 டாபிக் முடிச்சு இப்போ 4வது டாபிக் வந்திருக்கோம், ஞானம். இந்த ஞானம் கிடைச்சா என்ன பிரயோஜனம்? பொதுவாக முக்தி மோட்சம் கிடைக்கும். ஒரே வரையில் சொன்னான். இங்கே 3 முக்கியமாக 3 சொல்கிறாரு. மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம்ங்கிறாரு. மோகநாசம்னா என்னன்னு சொன்னால் குழப்பம் நீங்கும். அர்ஜுனனே எங்கே வர்றான்? குழப்பத்தில் தானே வந்தான். முதல் அத்தியாயத்தில் குழம்பி போய் தான் வந்தான். அவனுக்கு பற்று வந்துச்சு, சோகம் வந்துச்சு, குழப்பம் வந்துச்சு. நம்மளுக்கும் குழப்பம் நிறையா இருக்குது. எல்லா விஷயத்துலையும் குழப்பம் இருக்குது. புடவை கடைக்கு போகிறோம், யாராவது ஒருத்தர் இந்த புடவை வச்சுக்கன்னா வாங்கிக்கிடுவான். 10 புடவை எடுத்து போட்டால் குழப்பம் வந்துடும். எதை சூஸ் பண்ணாலும் குழப்பம் வந்துடும். இந்த ஒயிட் ஷர்ட் போடுறவங்க பாருங்கள், டிசைனை பார்க்குறதுல குழப்பமே வராது. இந்த டிசைனை பல டிசைன் போடுறவங்க போய் பாருங்கள், இந்த டிசைன் எல்லாம் இருக்கா, அந்த டிசைன் எல்லாம் குழப்பம் வந்துடும். அங்கே 2 வந்தாலே குழப்பம் வந்துடும். எது நல்லது எது கெட்டதுங்கிற குழப்பம், எது உண்மை எது பொய்யுங்கிற குழப்பம், இந்த எல்லா குழப்பமும் நீக்கிறோம். கோயில் எது பூ கட்டி பார்க்குறோம்? குழப்பம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நம்மளுக்கு குழப்பம் வந்துருச்சு. கடவுள் சொல்லட்டுமே அப்படின்னு பூ கட்டி பார்க்குறோம். அப்படி தானே பார்க்குறோம். அப்போ இந்த குழப்பம் இன்மை, குழப்பம் நீங்கும் அப்படிங்கிறார். இந்த ஜாதகம் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. ஒரு 10 ஜாதகம் கொண்டு போகிறாரு. 9 ஜாதகம் பொருத்தம் இல்லை, ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், பிரச்சனையே இல்லை, முடிஞ்சு போயிருக்கு. 3 ஜாதகம் நல்லா பொருத்தமாக இருக்குன்னா அங்கே குழப்பம். எதை செலக்ட் பண்ணுறது குழப்பம் பார்க்குறோமா இல்லையா? இந்த குழப்பம் எல்லாம் போயிருங்கிறார். இங்கே சொல்கிற குழப்பம் அது இல்லை. இங்கே பொதுவாக குழப்ப மாட்டான், தெளிவாக முடிவெடுக்கும். தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் வரும். தத்துவ விஷயத்திலும் தெளிவாக இருப்பான், தர்ம விஷயத்திலையும் தெளிவாக இருப்பான். அந்த குழப்பம் என்பது நீங்கும் இந்த ஞானத்தில். அடுத்து பாபநாசம், அனைத்து பாவங்களும் அழிந்து விடும் அப்படிங்கிறார். பாவத்தின் விளைவுதான் துக்கம். இந்த பாவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அதனால ஒவ்வொரு விதத்தில் துக்கத்தை கொடுக்கும். நோயினால, பயத்தினால, வறுமையினால, இப்படியெல்லாம் இந்த பாவம் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு செல்வம் இருக்கிறதுனாலே கூட துக்கம் வரும், பணத்தினாலே துக்கம் வரும். சில பேர் பாருங்கள், நல்லது நடந்தால் கூட கஷ்டப்படுவாங்க, கண் திருஷ்டி ஆகிடுச்சுன்னு சொல்லி. இருக்கா இல்லையா? நல்லா சிறப்பாக நடந்துருச்சு, கண் திருஷ்டி ஆகி போச்சுப்பான்னு அது ஒரு துக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா துக்கமும் இந்த பாவத்தில் தான் வருதுங்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரே பரிகாரம், இந்த ஞானம் வந்தால் அனைத்து பாவங்களும் நாசமாவதால் அனைத்து துக்கங்களும் நாசமாகும். எல்லா துக்கத்துக்கும் ஒரே பரிகாரம் ஞானம் தான். அப்போ துக்கம் போனால் என்ன? பாவமும் போயிடும், எல்லா பாவமும் போய்விடுகிறது அப்படிங்கிறார். இந்த பாவமெல்லாம் எப்படி போகுதுன்னா, எல்லா பாவமும் உடலையும் மனதையும் சார்ந்தது. இந்த ஞானி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? உடல் நானல்ல, மனசு நானல்ல, எல்லாத்தையும் அழிச்சிடறான். ஒரே ஞானங்கிற வேட்டியில் போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடறான். அதனால் இவனுக்கு எந்த பாவமும் சேருவதில்லைங்கிறார். இந்த உடலையும் மனசையும் சார்ந்தது தான் எல்லாமே. துணியை சார்ந்ததான் வரணும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது, நான் இந்த துணியை எரிச்சிடுறேன், இந்த வர்ணம் மட்டும் நிற்கட்டுமே, நிற்குமா? நான் துணியை தீயில போட்டு எரிச்சிடுறேன், ஆனால் எனக்கு கலர் மட்டும் வேணும் அப்படின்னா கலர் மட்டும் இருக்குமா? இவன் எல்லாம் அனாத்மாவை எல்லாத்தையுமே ஞானங்கிற வேவியில் போட்டு அழிச்சிட்டான். இந்த உடல் மனசெல்லாம் நான் இல்லை, அதெல்லாம் தற்காலிகமாக வந்திருக்கு போயிடும் அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்கான்.
அதை சார்ந்த அது அழியும் பொழுது அதை சார்ந்த அனைத்து பாவங்களும் எரிந்து விடுகின்றது. பாபநாசம். பிறகு இன்னொன்று பாபநாசங்கிறதே கர்மநாசம் தான். அடுத்து ஒரு கர்மநாசம்ங்கிறார். கர்மநாசம்னா இப்போ செஞ்ச பாவ புண்ணியம் மட்டுமல்ல, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பாவ புண்ணியம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே எத்தனையோ கோடானு ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் நிறைய இருக்கு. சஞ்சீத கர்மம் அதுவும் அழிஞ்சு போயிடும். இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பாவ புண்ணியம் இதுவும் அழிஞ்சு போயிடும். இந்த கர்மமும் அழிஞ்சு போயிடும். இந்த பிரிவில் ஏதாவது நல்லதோ கெட்டதோ பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, அதுவும் அழிஞ்சு போயிடும். இவனுக்கு புண்ணியமும் வராது, பாபமும் வராது, ரெண்டுமே வரும். புண்ணிய கர்மமாக இருக்கட்டும், பாபம். ஏன்னா இவனுக்கு அடுத்த பிறவிக்கே இடம் இல்லை. புண்ணியம் இருந்தால் பிறந்ததே ஆகும். புண்ணியமும் போயிடும், பாபமும் போயிடும், அனைத்து பாவமும் போயிடும், அனைத்து கர்மமும் நாசமாகிடும், அனைத்து மோகமும் நாசமாகிடும். மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம், இந்த 3 நாசத்தையும் இந்த ஞானம் செய்கிறது. இது ஞானத்தினுடைய பலன். இன்னொன்று, பொதுவாக எல்லாத்தையுமே கடவுள் சுரூபம் பார்ப்பான்னு சொல்கிறார். எல்லாம் கடவுள் சுரூபம் பார்ப்பான். பிறகு உள்ள தூய்மை, மன தூய்மை என்பது இதுதான் உண்மையான தூய்மை. இந்த மனசை 100% பியூரிஃபைட் என்னையும் பண்ண முடியாது யாராலையும். ஒருத்தர் நான் மனசை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டே வருஷம் பூரா இருந்தாராம். குரு வந்தாரா, என்ன பண்ணா, மனசை சுத்தப்படுத்துகிற வேலை கொடுத்துறேன். இவர் என்ன பண்ணார், ரொம்ப செங்கலை உரசிக்கிட்டே இருந்தாராம். என்ன இப்போ செங்கலை உரசி, எதுக்கு சார் குரு செங்கலை உரசுறீங்கன்னு கேட்டாராம். இதை கண்ணாடியாக மாற்ற பாருங்க, என்னைக்காவது செங்கல் கண்ணாடியாக மாறுமா அப்படின்னு அவர் கேட்டார். சரி மாறதில்ல, நீ உட்காந்துக்கிட்டு மனசை சுத்தப்படுத்துறீங்கன்னா 100% சுத்தம் என்னைக்கு ஆகுது. ஓரளவுக்கு படுத்தி ஞானம் வந்தால், ஞானத்தினால்தான் அவன் முழு பரிசுத்தம் அடைகிறான். அது எப்படின்னா, மனசும் உடலும் நான் அள்ளிட்டு போயிடும். உடல் என்னைக்காவது 100% சுத்தமாக வைக்க முடியுமா? உடல் 100% கொஞ்சம் நேரத்துக்கு பழுத்தாகும். உள்ளுக்குள்ள அவ்வளோ வருஷத்தை இருக்குது. தோலை லேசாக கிட்ட தொடமாட்டோம். மனசுக்குள்ள அவ்வளோ வருஷத்தை இருக்குது. பெரும்பாலும் ஓரளவுக்கு சுத்தமானால், எப்படி இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டா அமைதி ஆனந்தமாக இருக்கும், மனசையும் சுத்தமாக வச்சா ஓரளவுக்கு அமைதி ஆனந்தம் இருக்கும். ஆனால் திருப்பி அதில் ஏதாவது ஒரு அஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஞானங்கிறது எல்லா அஷ்டத்தையும் போய்க்கணும். ஏன்னா அவனுக்கு மனசும் கிடையாது, உடம்பும் கிடையாது. அது முழு பரிசுத்தத்தை கொடுப்பது இந்த ஞானமே. அப்படி அது ஒரு பெரிய பலன். அதனால் அவன் மேலான சாந்தியை அடைகிறான்கிறார். இப்போ 4 டாபிக் முடிஞ்சு. அடுத்து இறுதியாக முடிவரையாக ஒரு கருத்து சொல்கிறார். சிரத்தை, நம்பிக்கை. இந்த ஞானத்தை பெறுவதற்கு நம்பிக்கை மிக மிக முக்கியம். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொல்கிறோம். பொதுவாக இறை வழிபாடு எதாக இருந்தாலும் சரி, நம்பினா தான் ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் முதல்ல இங்கே என்ன நம்பிக்கைன்னா, இந்த சாஸ்திரம், இந்த வேதம், இந்த கீதை, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை வர வேண்டும். இதை சொல்லுகின்ற குருவிடம் நம்பிக்கை வர வேண்டும். இப்படி வந்துச்சு, நம்மளுக்கு புரியாட்டாலும் கூட ஒரு நாள் கழிச்சு புரிய ஆரம்பிச்சு. நம்பி முதல்ல நம்பாட்டி உள்ளே வரமாட்டோம். அதனால் சிரத்தையை பற்றி சொல்கிறாரு. அப்படி சிரத்தையுடன் இந்த காரியத்தை செய்பவன் இந்த ஞானத்தை பெறுகிறான். அவன் ஞானத்தை பெற்றால் அவன் எந்த காரியம், எந்த செயல் செய்தாலும் செய்யாதவனாகிறான். அப்படி செய்யாதவனாக ஆகும் பொழுது அந்த செயலுடைய பாப புண்ணியம் அவனை சேர்வதில்லை, அந்த கர்மமும் அவனை சேர்வதில்லை, அவனுக்கு குழப்பமும் வருவதில்லை. அவன் ஞானத்தை அடைந்து மேலான சாந்தியை பெற்று முழு மனநிறைவை அடைகின்றான். இதோட முடிக்கிறார். இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் அவதார தத்துவத்தை சொல்லுகிறார். அவராகவே ஆரம்பிக்கிறாரு. அவதாரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிக்க பகவான் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரம் எதன் நோக்கில் எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், சமஷ்டி கர்மம். அவருக்கு கர்மவினை எதுவும் கிடையாது. அவர் மக்களுடைய எல்லாருடைய கர்மவினையின் அடிப்படையில் அவதாரம் எடுக்கிறார். பிறகு அடுத்து
ஞான கர்ம சந்நியாச யோகங்கிற கலையை பார்த்தோம். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். இதில் முக்கியமான கருத்து, ஆத்மா என்றும் செயல்படுவதில்லை. ஆத்மாவினுடைய அனுகிரகத்தினால் அனாத்மா இந்த உடலானது செயல்பட்டு கொண்டே இருக்கும். உடல் எப்பொழுதும் செயல்படும், ஆத்மா செயல்படாது என்ற அறிவை புரிவதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகம். மூணாவது, இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான சாதனைகள் சொல்லப்பட்டது. நிறைய சாதனைகள் சொல்லி இறுதியான சாதனை ஞானம் என்ற சாதனை. இந்த ஞானத்தில் கடவுள் தத்துவத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் புரிந்து கொள்ளுகின்றான். அதனுடைய பலனாக மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம் என்ற பலனை அடைந்து அவன் மேலான சாந்தியை அடைந்து முழு மனநிறைவை பெற்று ஜீவன் முக்தி, விதேக முக்தியை அடைகிறான். ஹரி ஓம் தத்சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமி